நியூட்ரு தான் சொல்லுவாருங்க. ஸோ கைஸ் ரைடர் மோட்டோ மைண்டுக்கு ஓட்ட தெரில கைஸ். இல்லை இப்போதான் நியூட்ரு. ஐயோ என் மொபைல் யாருக்குண்ணா எதுனா ஆயிருக்கான்னு பாடுறான். ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். நான் தான் உங்கள் ஆஷிக். ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான லொக்கேஷன். இந்த லொக்கேஷனோட வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இன்கேஸ் நீங்கள் அதை பார்க்காட்டினா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ மக்களே, நான் உங்கள் மாலிகுலஸ். இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி தெரிகிறது நம்ம ஆஷிக் ப்ரோ. இப்போ ஆஷிக் ப்ரோ வந்துட்டு இந்த விலாகை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுப்பாரு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டியூஸ்டே கொடைக்கானலில் சும்மா அப்படியே வெட்டியாக இருந்தோம். கூட்டம் வர கம்மியாக இருந்துச்சு. ஸோ கார் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பின்னு போகலான்னு சொல்லிட்டு நம்ம மாலிகுலஸோட ஜென் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். இந்த காரை பற்றி நீங்கள் அப்படியே சொல்லுங்கள். இது ஒரு கார் ரிவ்யூவாக கூட நம்ம போட்டுடலாம் அந்த விலாகில். ஸோ மக்களே, நான் உங்கள் மாலிகுலஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெட்டு வர பெண்டு முன்னாடி நிற்கிறோம். இப்போ வந்து என்ன பிளான் அப்படின்னா ஒரு சின்ன ஸ்பின் இந்த கார். ஏன்னா கார் எடுத்து 3-4 நாள் ஆச்சு. ஸோ நிப்பாட்டி வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் அவுட்ஃபிட்லாம் போட்டிருக்கேன். பார்த்தாலே தெரியும் நான் தான் இந்த பிளானை பண்ணியிருப்பேன்னு. ஸோ என்னன்னா அப்படியே எங்கள் தம்பி அஸ்லாமையும் கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூல்ல இருந்து பிடிச்சிட்டு வந்துட்டோம். சின்னதாக இந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னா ஒரு பாக்கெட் ராக்கெட் சின்னதாக இருப்பான். வெறி கொண்டு பையன் போயிட்டு இருப்பான். அந்த இந்த மாதிரி கேப்புக்கெலாம் பயங்கரமாக இருப்பான் பையன். ஸோ இது ஒரு லெஜெண்டரி கார்னே சொல்லலாம். எஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட்லிங் அல்டிமேட்டான ஹேண்ட்லிங் உங்களுக்கு கிடைக்கும். எதுக்குலாம் பார்த்துருப்பீங்க சென்னை போட்டு சுற்றிட்டு இருப்பாருங்க. ஹேண்ட்லிங் கிடைக்கும். வண்டி நீங்கள் என்ன ஒரு கார்னரில் பண்ணாலும் சுத்தமே தவிர உங்கள் வண்டி ஒன் சைடாக தூக்கி கவுச்சி விடாது. அதனால் இந்த வண்டி ரேலியில் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நான் வண்டிக்குள்ளே இருந்தே பேசுகிறேன். நான் வண்டிக்கு வெளியே போயிட்டு வண்டியோட பற்றி நம்ம நெக்ஸ்ட்டு பார்ப்போம். வில்பட்டியை நோக்கி ஒரு பயணம். வில்பட்டியா பழங்கியா இங்கே பாருங்க. ஸோ கைஸ் இங்கே பாருங்க கைஸ், வண்டியை ட்ரக்கை ஊற்றி வச்சுருக்காங்க. வகனை குத்தா குத்திருக்காங்க கைஸ். லோடு வண்டி சார் அணக்கன். ஐயோ என் மொபைல் யாருக்குண்ணா எதுனா ஆயிருக்கான்னு பாடுறான். இல்லை இல்லை நானும் ஆச்சு பண்ணி என்னண்ணே ஆச்சு? ஆள்லாம் வெளியே வந்துருப்பாருங்கல்ல. ஸோ கைஸ் ஆள்லாம் சேஃப் தானா கைஸ்? மாச்சாமின்னு சொல்லிட்டாப்ல. சொன்னாரா சேஃப் பண்ணு. அப்செட் வண்டி மட்டும் தான் அப்செட் தான். ஓ லுக் அட் திஸ் பியூட்டிஃபுல் லொகேஷன் கைஸ். அவ்வளோ ஒரு அழகான இடம் கைஸ். உங்களுக்கு வந்து எப்படின்னா ஒரு 360 டிகிரி மவுண்டன்ஸோட ஒரு பீஸ். இங்கே வியூக்கு இருந்த காலத்தில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கைஸ். இந்த லொக்கேஷன் சூப்பரான வீடியோ. ஒன் ஆஃப் மை ஃபேவரட் வீடியோ. முந்தானே. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்கோம். vlog பண்ணிட்டு இருக்கிறது யார் இருக்கு இதில் கேமராமேன் இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்லம் தான். ஓகேவா? கூலிங் கிளாஸ் கூட நீ வெளியே வந்துரு. ஃபோபியா மட்டும் வந்தால் எரியட்டும். வீடியோ அண்ட் ஷார்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம வண்டியில் வந்து. ஸோ இது வந்து ஒரு அமேசிங்கான வண்டி. எத்தனை வருஷம் ஆனாலும் ஜென்னுக்கு மட்டும் யாருமே குறைய சொல்ல மாட்டாங்க. ஒரு பெட்ரோல் வண்டி மவுண்டன்ஸில் உங்களுக்கு 15+ மைலேஜ் தருது. பர்ஃபார்மன்ஸுக்கு பஞ்சமே இருக்காது. ஹேண்ட்லிங்கு அப்படின்னு போயிட்டே இருக்கலாம். ஒரு அமேசிங்கான ஒரு டிரைவர் மிஷின் அப்படின்னே சொல்லலாம். இந்த வண்டியை பற்றி பேசணும்னா வண்டி பற்றி பேசலாம்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். பட் ஆனால் நான் தனத்தனன்னு ஆப் பண்ண விரும்பலை. பட் ஒரு டிரைவ் மிஷின், ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவில் ஒரு இன்சைனான ஒரு கார் வாங்கணும். அது சின்னதாக காம்பேக்டாக ஓட்ட கற்றுக்கணும். ஆனால் பர்ஃபார்மன்ஸாக இருக்கணுன்றப்போ ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அண்ட் ஆல்வேஸ் த பெஸ்ட் சாய்ஸ் இஸ் ஆல்வேஸ் அ ஜென் கைஸ். ஸோ இதுதான் இந்த மாலிகுலஸின் சேட்டைகள். சின்னதாக காருக்கும் செம்ம ஜாலியாகிட்டான். இந்த வீடியோ வந்து நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஸோ மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம ஜென் காரில் வந்திருக்கோம். ஒரு செம்மையான பர்ஃபார்மன்ஸ் காரு. இந்த வீடியோவில் அதை பற்றியும் சொல்லியிருப்போம். அப்புறம் இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காட்டு தீ எரிஞ்சு அங்கே புகை போயிட்டுருக்கா.
ஸோ அங்கே எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த சைட்லாம் எரிஞ்சு முடிச்சிருச்சு போல். ஓகே, இப்போது சம்மர் சீசனால் அப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக வெயிட்டிங் ஃபார் மான்சூன். ரைடர் மோட்டோ மைண்டுக்கு ஓட்ட தெரில கைஸ். இல்லை, இப்போ தான் நியூட்ரல் விழுந்துருக்கு. வண்டி நியூட்ரல் விழுகலை கைஸ். ஆக்சுவலாக வேலை இருக்கு போல். அதை பம்ப் பண்ணி அப்புறம் மிதி. ஓகே, இது கியர் பார்த்தீங்களா? இந்த சைடு மேலே இருக்கணும். உட்கார போமா. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா 1990 மாடல், அதாவது ஒரு 34 வருஷம் பழமையான ஒரு என்ஃபீல்டு. லெஃப்ட் சைடு பிரேக்கு, ரைட் சைடு கியரு. வீட்டை பார்த்தீங்களா இல்லையா? அப்படியே ஒரிஜினலாக புல்லட் ஃபீல் இருக்குது கைஸ் இதில். நான் பிரேக்கு நினச்சி கியர் முடிச்சிட்டேன். இங்கே கதையே எனக்கும் எடுத்தான். நான் வண்டி எப்படி இப்போ நியூட்ரல் பண்ணுறதுன்னு தெரில. கியரை மட்டும் இது பண்ணு, அதுவே நியூட்ரல் ஆகும். ஒரு கியரை மேலே தூக்கினா என்னமோ ஒன்று சொன்னால் ஆதி அன்னைக்கு நியூட்ரல் பண்ணிட்டு அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த போட்டோ என்னது போட்டோ guys. ஓகே காய்ஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். உங்களுக்கு ட்ராவல் வித் ஆஷிக். ஸ்டே டியூன். பாய் கைஸ். அஸ்லா பாய் சொல்லிடு. போட்டு ஓட்டுங்க கைஸ். ஓகே.